அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4 ராகு, 5 சனி, செவ்வாய், புதன், 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், அஷ்டமத்தில் குரு, 10 கேது. எதிரிகளை வெல்லும் சக்தி அதிகரிக்கும், துணிவு மற்றும் செயல்திறன் உயரும். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். அரசியல்வாதிகளின் உதவிகள் தாராளமாக கிடைக்கும். மருத்துவர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெறுவீர்கள். அரசாங்க காரியங்கள் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நன்றாக கிடைக்கும். சிலர் வேலை இழந்தோருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். செவ்வாய் 5இல் இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பிள்ளைகளால் பெருமை உண்டு. அவர்களது எதிர்காலத்தை நினைத்து தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பிள்ளைகள் நன்றாக இருப்பர், நன்றாக படிப்பர். லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். கலைத்துறை அன்பர்களுக்கும் நன்றாக உள்ளது. கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு சென்று வரலாம். முன்கோபத்தை மற்றும் சில நேரங்களில் குறைத்து கொள்ளுங்கள். தங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருப்பது குரு, அஷ்டமத்து குரு. அஷ்டமத்து குரு என்பதால் அஷ்டம், கஷ்டம், நஷ்டம். பணம் கையில் நிற்காது. ஏதாவது ஒரு வகையில் விரயமாகிக்கொண்டே இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வரலாம். 5இல் சனி என்பதால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பிள்ளைகளை பற்றிய கவலை இருக்கும். இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பினால் பிள்ளைகள் நன்றாக இருப்பர். உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.